ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ரீசெண்ட் டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவே போட முடியல. எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்குனால நிறையா நமக்கு ஒர்க் இருந்ததுனால நம்மளால் சரியாக வீடியோஸ் போட முடியல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோஸ் வரும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால நம்ம ப்ராப்பராக இந்த டைமில் வீடியோஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு முக்கியமான காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். ஸோ அந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதுக்கு வந்து மெயினாக நமக்கு வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவ் வோல்டேஜ் அண்ட் கிரவுண்ட், இந்த 3 வோல்டேஜ் தர வேண்டியது இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஸோ இப்போ அந்த ஒரு குட்டி பவர் சப்ளை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது பாசிட்டிவ் வோல்டேஜ், நெகட்டிவ் வோல்டேஜ், கிரவுண்ட், இந்த 3 பவர் சப்ளை வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த பவர் சப்ளை எப்படி பண்ணுறது இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் தேவையான ஸ்கிமாட்டிக்ஸ் அதில் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 012 அப்படிங்கிற இன்புட் கொடுக்கும். ஸோ நம்ம D1, D2, D3, D4 இந்த ஃபுல் வே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வழியாக நமக்கு வந்து டிசி அவுட்புட்டாக கிடைக்குது. இந்த 15 to 18 வந்து நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனால இந்த வோல்டேஜ் இங்கே அப்படி வருதுன்னு. ஸோ -15 to +15 ஸோ இது வரும். நம்ம பார்த்தீங்கன்னா 7812 ஐசி யூஸ் பண்ணிப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிட்டிவ் வோல்டேஜுக்கான ஐசி. அதே போல 7912 இது வந்து நெகட்டிவ் வோல்டேஜுக்கான ஐசி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தபடி பார்த்தீங்கன்னா இந்த பின் அவுட் மட்டும் 2 டிஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னு அவுட், செகண்ட் பின் கிரவுண்டு, அடுத்து அவுட்டா இருக்கு. அது மைனஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பின் இன்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பின் கிரவுண்டா இருக்கு, தேர்ட் பின் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு இது சேஞ்சஸ் இருக்குனால நீங்க ப்ராப்பரா பார்த்து அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 அவுட்புட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபில்டர் கெப்பாசிட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி ஸோ நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஸோ இதான் அந்த கான்செப்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது 12012 1 ஆம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் போர்ட், நம்ம இதில் தான் அசம்பிள் பண்ண எல்லா போர்டையுமே. நெக்ஸ்ட் 2 ஐசி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஐசி பார்த்தீங்கன்னா 7812 இது வந்து பாசிட்டிவ்க்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 7912 இது வந்து நெகட்டிவ் பவர் சப்ளைக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2200 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த 4 டயோட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஃபில்டரிங்காக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கனெக்டருக்காக இந்த ஃபீனிக்ஸ் கனெக்டர் 3 பின் கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இந்த டாட் போர்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவர் சப்ளைல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் வே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்கிமாட்டிக்ஸில் பார்த்து நம்மளோட பின் அவுட் எப்படி கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ நம்ம டயோட்ஸில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒரு சர்க்கிள் சைடு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ ஒன்று எதுவுமே இல்லாமல் இருக்கும், அதுதான் நமக்கு பாசிட்டிவ். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கிமாட்டிக்ஸ் எப்படி கொடுத்துருக்கோமோ அசம்பிள் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற வந்து ஒரு சர்க்யூட் அசம்பிள் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளோட ஏசி டு டிசி கன்வெர்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதே போல் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி 2 பின் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படிங்கிற 4 வயர் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணணும். அதே போல் செகண்டையும் ஃபோர்த்தையும் சால்வ் பண்ணணும். இந்த 2 பின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட -12 வோல்ட் +12 வோல்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் கிடைக்கும் இந்த இடத்துல தான். ஸோ நம்ம இதை பார்த்து இது ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ இதுக்கு வந்து ஃபில்டரிங் கெப்பாசிட்டர், அதாவது நம்ம ஒரு டயோட்லேருந்து வர வோல்டேஜ் வந்து ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது. அந்த ஸ்மூத் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்லையும் ஸோ நம்ம கெப்பாசிட்டர் அசம்பிள் பண்ணிடுவோம். அதுவுமே ப்ராப்பராக ஸ்கிமாட்டிக்ஸில் எப்படி இருக்கோ அது ப்ராப்பராக பண்ணுங்க. ஏன்னா பாசிட்டிவ் சைடு வர எல்லாமே ஸோ அந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் கனெக்டாக இருக்கும். நெகட்டிவ் வோல்டேஜ் வர சைடு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் நெகட்டிவ் அந்த சைடு கனெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கெப்பாசிட்டியோட ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி ஸோ 2 வயர் சால்வ் பண்ணிக்கோங்க. அந்த கிரவுண்ட் எப்பவுமே காமன் கிரவுண்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கெப்பாசிட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி சால்வ் பண்ண போகிறோம். அதாவது பாசிட்டிவ்க்கான ஐசியும் நெகட்டிவ் வோல்டேஜ் வர ஐசியும் 2 சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நம்மளோட ஸ்கிமாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். பின் அவுட் வந்து சேஞ்ச் ஆகும். நெகட்டிவ் வோல்டேஜுக்கு வந்து வேற பின் அவுட் இருக்கும், பாசிட்டிவ் வோல்டேஜ் வர ஐசி வந்து வேற பின் அவுட் இருக்கும். நீங்க எப்படின்னு ஸ்கிமாட்டிக்ஸை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க பாசிட்டிவ் ஐசி நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் இன்புட்டா இருக்கும், செகண்ட் பின் கிரவுண்ட், தேர்ட் பின் அவுட். நம்ம பெண்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, நமக்கு ரைட் சைடு இருக்க பின் பாத்தீங்கன்னா இன்புட். ஸோ கீழே பெண்டா இருக்கிறது கிரவுண்டு, அந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது அவுட்புட். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வோல்டேஜ் அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பின், அதாவது ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்டா இருக்கும், செகண்ட் பின் இன்புட், தேர்ட் பின் அவுட்புட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னு இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த பொசிஷன்ல வந்தா மட்டும் நமக்கு வந்து ப்ராப்பரா சால்வ் பண்ண முடியும்.
ஸோ அப்படி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்டாக இருக்கு, செகண்ட் பின் இன்புட், தேர்ட் பின் அவுட்புட். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த கெப்பாசிட்டிலேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க அதுக்கும் இந்த பக்கம் இருக்கிற இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிருங்க. இதுதான் நம்மளோட இன்புட்டாக இருக்க போகுது. அதே போல நமக்கு வந்து சென்டர் பின் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 காமன். இது எல்லாமே ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கீமாட்டிக்ஸை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எரர் வந்தாலும் ஐசி பர்ன் ஆகுறது, ஸோ கெப்பாசிட்டர், டையோடு ஏதாவது சின்ன ஃபால்ட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட கெப்பாசிட்டர் அங்க ஒரு கிரவுண்ட் இருந்ததுல்ல, அதே போல நம்மளோட ஐசியும் கிரவுண்ட் இருந்ததுல்ல. ஸோ இது 2யும் பார்த்தீங்கன்னா காமனா கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நமக்கு இந்த சைடுல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வோல்ட் வரும். அதாவது மேல +12 வோல்ட், கீழ -12 வோல்ட். இந்த கிரவுண்ட் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 0 அந்த மாதிரி வோல்ட் வரும். ஸோ அது எப்படின்னு கரெக்டா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இதுலயே நமக்கு இந்த ரெகுலேட்டர்ல நம்ம அவுட்புட் கிடைச்சிரும். பட் இதுலயே சின்ன சின்ன நாய்ஸ் இருக்கும். அதை ரெடியூஸ் பண்றதுக்காக ஸோ நம்மளோட ஐசியோட அவுட்புட்லையும் அதே போல ஐசியோட கிரவுண்ட்லையும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் ரெடியூஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கும், அதுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு, அதாவது ஸ்மூத்தாக கொடுக்கும். அதே போல நமக்கு இந்த ஐசிக்கும் பண்ணிக்கோங்க. அதே போல நமக்கு 2 ஐசிக்கும் என்னென்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஐசியோட அவுட்புட்டுக்கும் அதாவது கிரவுண்டுக்கும் ஜஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும். இது ஒரு ஃபில்டரிங் கெப்பாசிட்டி ஆக்ட் ஆயிரும். நம்ம இதை அப்படியே நம்ம அவுட்புட்டை மாற்றி எடுத்துக்கலாம். இந்த பின் அந்த அவுட்புட் வந்துடும். ஸோ இதில் நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு 3 அவுட்புட்டை வந்து நம்ம ஒரு ஃபினிஷ் கனெக்டர் மூலியமா அவுட் எடுத்தால் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம எந்த ஒரு டிவைஸ் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ பண்ணி. இதே போலவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி இன்புட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 3 பின் ஃபினிஷ் கனெக்டர் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசிலையுமே பார்த்து 3 பின் இன்புட் இருக்கும். 12, 0, 12 அப்படிங்கிற 3 இன்புட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபினிஷ் கனெக்டரில் சென்டர் பின் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கிரவுண்டுக்கும் கனெக்ட் இருக்கும். கெப்பாசிட்டர், அந்த ஐசி கிரவுண்ட் ஸ்ட்ரைட்டாக. ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கனெக்ட் ஆயிருக்கும். அது போய் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸோ சைடில் இருக்க 2 பின் பார்த்தீங்கன்னா +12 வோல்ட், -12 வோல்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1க்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கீமாட்டிக்ஸை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கானுங்கிறது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஹை வோல்டேஜ் எடுத்துனா ஐசி பர்ன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சம் ஹீட் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ராப்பராக செக் பண்ணிட்டோம். எல்லாமே ஓகே தான். இப்போ நம்ம இந்த டெர்மினலில் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ளூ கலரில் இருக்க வயர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட், அது ரெட்டு பார்த்தீங்கன்னா 0, அடுத்து அகைன் அது 12 வோல்ட். ஸோ இது டியூவல் பவர் சப்ளைக்கு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பின் கனெக்ட்ல இந்த 3 பின்னையும் அப்படியே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுலயே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12, 0 அதாவது 12 அது -12 +12 இங்கே டிஃப்ரெண்ட்டாக வராது. நம்ம அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஐசிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த 12, 0, 12 அப்படிங்கிற அந்த வோல்டேஜ் பிரிக்கிறோம். ஸோ எப்படின்னு ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டோம்ல, இது நம்ம அப்படியே வந்து ஏசியில் பவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வரங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம ஏசியில் அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து மல்டிமீட்டரில் ஏசியில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த சென்டர் பின்ல 0 வோல்டேஜ் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரவுண்டை ப்ராப் வச்சுக்கணும். ஸோ மீதி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 12, 12 2 பக்கம் 12 தான் வரும். ஸோ அப்படி வந்தால் ப்ராப்பராக நமக்கு வந்து 2லேயுமே அவுட்புட் வருதுன்னு அர்த்தம். ஸோ 12, 13 சம்திங் ஏதோ ஓகே வருது. நம்ம இதுக்கு வந்து நம்ம அப்படியே நம்ம அவுட்புட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அவுட்புட்டை வந்து டிசியாக தான் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மல்டிமீட்டர் டிசியில் செக் பண்ணிக்கலாம். டிசி 12, 20 வோல்ட்ல வச்சுக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் பின் எப்பவுமே ரெஃபரன்ஸ் கிரவுண்டாக தான் இருக்கும். நம்ம வந்து ஸோ சென்டர் கிரவுண்டில் வச்சுட்டு ஸோ மிச்ச ப்ரோப் வந்து சைடில் வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து +12 வோல்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வேல்யூ வருது. அதே தான் அடுத்த ப்ரோப் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா -12 வோல்ட். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது என்னன்னா நீங்கள் கேட்கலாம், அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டே 12 வோல்ட்னா அப்போ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் ஐசி அந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வி வரும் உங்களுக்கு. ஸோ எதனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் வந்து நமக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் வரும். அதாவது அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு அடுத்து வந்து கெப்பாசிட்டர் பக்கத்தில் ஆர்எம்எஸ் வேல்யூன்னு வரும். நமக்கு வந்து அங்கே 12 வோல்ட் வராது. அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஒரு ரொம்ப ஹை வோல்டேஜ் ரொம்ப கிடையாது, ஒரு 17 வோல்ட் 15 to 17 வோல்ட். ஸோ அதுக்குள்ள வோல்டேஜ் அங்கே ஆர்எம்எஸ் வேல்யூ வரும். ஸோ அதை நம்ம அது டைரெக்டாக நம்மளோட சர்க்யூட் அஃபெக்ட் பண்ணிடும். அதுக்காக மட்டும்தான் நம்மளை வந்து வோல்டேஜ் ரிலேட்டட் ஐசி யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கெப்பாசிட்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா -17 வோல்ட் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அதே போல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +17 வோல்ட் அதாவது 17 வரும். அதை நம்ம வந்து ஐசி மூலியமாக வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட
ப்ராஜெக்ட்டு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம கரெக்டாக அவுட்புட்டும் நமக்கு வந்து ஸோ +-0 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு ஃபஸ்ட் இந்த போன ப்ராஜெக்ட்டில் 909 தான் பண்ணியிருந்தோம். அதான் எங்களுக்கு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபாரும் பார்த்தீங்கன்னா 909 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐசி பார்த்தீங்கன்னா 90 அந்த அதுக்கான தேவையான ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த வோல்டேஜ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரையும் ப்ளஸ் நீங்கள் இந்த ஐசி மாற்றினா மட்டும் ஸோ உங்களுக்கு தேவையான அவுட்புட்டில் இங்கே உங்களோட வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நெக்ஸ்ட் நிறைய கண்டென்ட் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க.